காபி குடிப்பவர்கள் உலகத்தை வேறொரு விதமாக அனுபவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு காலையிலும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு காபி கப்புடன் தான் நாளை தொடங்குகிறார்கள். ஆனால் காபி வெறும் பானம் மட்டும் அல்ல. அது மனிதர்களின் பழக்கங்கள், சிந்தனை மற்றும் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. ஆராய்ச்சிகளின்படி காபி குடிப்பவர்கள் அதிக கவனத்துடன் வேலை செய்வார்கள். கஃபீன் உங்கள் மூளையின் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. அதனால் தான் பலர் வேலை செய்யும் முன் காபி தேடுகிறார்கள். சில ஆய்வுகள் காபி குடிப்பவர்கள் நீண்ட நேரம் கவனத்தை வைத்திருக்க முடியும் என்று கூறுகின்றன. காபி குடிப்பவர்களில் பலர் இரவு நேரங்களில் அதிக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அதனால் பல எழுத்தாளர்கள் மற்றும் நிரலாளர்கள் காபியை விரும்புகிறார்கள். காபி சிலருக்கு மனநிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. கஃபீன் டோபமின் என்ற ரசாயனத்தை தூண்டக்கூடும். அதனால் காபி குடித்த பிறகு சிலர் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். ஆனால் அதிக காபி குடிப்பது எல்லோருக்கும் நல்லதல்ல. அதிக கஃபீன் பதட்டம் மற்றும் தூக்கமின்மையை ஏற்படுத்தலாம். சிலர் காபி இல்லாமல் ஒரு நாளையும் தொடங்க முடியாது. அது கஃபீன் அடிமைத்தனத்தின் அறிகுறியாக இருக்கலாம். காபி குடிக்காத நாளில் தலைவலி கூட வரக்கூடும். இருப்பினும் சரியான அளவில் காபி பல நன்மைகளையும் தருகிறது. சில ஆய்வுகள் காபி நினைவாற்றலை மேம்படுத்த உதவலாம் என்று கூறுகின்றன. காபி குடிப்பவர்கள் அதிக சமூக தொடர்புகளையும் உருவாக்குவார்கள். பல முக்கியமான தொழில் யோசனைகள் காபி கடைகளில்தான் பிறந்துள்ளன. உலகின் பல நகரங்களில் காபி கலாச்சாரம் ஒரு வாழ்க்கை முறையாக மாறியுள்ளது. இத்தாலிய எஸ்பிரசோவிலிருந்து தென்னிந்திய ஃபில்டர் காபி வரை ஒவ்வொரு காபிக்கும் தனி கதை உள்ளது. சிலர் காபியை சுவைக்காக குடிக்கிறார்கள். சிலர் அதிலிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்காக குடிக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு காபி ஒரு உணர்ச்சி. ஒரு சூடான காபி கப்பலருக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால் தான் காபி உலகின் மிகவும் பிரபலமான பானங்களில் ஒன்றாக உள்ளது. நீங்களும் தினமும் காபி குடிப்பவரா? அப்படியானால் இந்த உண்மைகளில் எது உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்பதை கருத்துகளில் சொல்லுங்கள். மேலும் இப்படியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.